ஜனவரி 5ஆம் நாள் நம் தமிழ்நாட்டு முதல்வர் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி நாகரிகம் பண்பாட்டு கண்டுபிடிப்பு என்ற மாபெரும் ஒரு அறிவியல் ரீதியான கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார். அந்த கருத்தரங்கத்தில் இந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சமஸ்கிருதத்துக்கு முன் உள்ள நாகரிகம் என்று உலகத்துக்கு வெளிச்சம் காட்டிய ஜான் மார்ஷலோட சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்பாட்டு விதமாக பல்வேறு அறிவியல் சார்ந்த அகழ்வாய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கண்டுபிடிப்புகளை வெளிப்பாட்டத்துக்கு தளம் அமைத்துக் கொண்டார். அப்போது 3500 வருஷத்துக்கு உள்ள சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் சங்க இலக்கியங்களோட தொடர்பு பல்வேறு கூறுகளுக்கும் இப்போது 2024 உள்ள திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கும் அது கருப்பு சிகப்பு நிறத்தில் உள்ளது. கீழடி நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கு கருப்பு சிகப்பு நிறம் உள்ளது. கருப்பு சிகப்பு நிறம் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட மாடல் முதல்வர் தான் 3500 வருஷத்துக்கு தமிழர்களோட தொடர்பு பாலமாக அமைத்துக் கொள்கிறார். அதில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் பேரவை தலைவர்களே. சுமேரிய நாடுகளுக்கு கடல் வழி வணிகம், எதை வச்சு கடல் வழி வணிகம் அப்போது பண்றாரு என்றால், வானத்தில் உள்ள வெள்ளி கிரகத்தின் நடமாட்டம் கொண்டு, கிரகங்கள் அமைப்பு கொண்டு, நட்சத்திர அமைப்பு கொண்டு 3600 வருடங்கள் முன் சிந்துவெளி நாகரிகத்துக்கு தொடர்பு கொண்டு வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள். வழிபாட்டு தலங்கள் அங்கு இல்லை, கோயில்கள் இல்லை, அரண்மனைகள் இல்லை. பகுத்தறிவு அடிப்படையில் தான் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். அதுபோல்தான் திராவிட மாடல் ஆட்சி பகுத்தறிவு பாதையில் ஆட்சி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கிறார் நம் தமிழ்நாட்டு முதல்வர். சுமேரிய நாகரிகம் உள்ள வெளிநாட்டு நாகரிகம் போல் நம் தமிழ்நாட்டு முதல்வர் உலகெங்கும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வர பயணம் செய்கிறார். 2023 2024 வரை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி உள்ள முதலீடுகள், 299 ஒப்பந்தங்கள், 10 லட்சம் தமிழருக்கான வேலை வாய்ப்புக்கான அடித்தளம் அமைப்பது நம் திராவிட மாடல் ஆட்சியோட அங்கீகாரம். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முதலீடுகள் பண்ற சில கட்டுமானங்கள் உள்ள நாடு தமிழ்நாடு. மோஸ்ட் ஃபேவர்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல தமிழ்நாடு என்று பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கிய வரி காரணம் நம்மளோட நிர்வாகத்திறன், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், பிறகு நம்மளோட கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு உருவாக்கிய நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு எடுத்துக்காட்டாக பக்கபலம் அமைவது நம்மளோட துணை முதல்வரோட விளையாட்டுத்துறை அமைச்சகம். ஏனென்றால் பவர்ஃபுல் பீப்பிள் மேக் போர்ட்ஃபோலியோஸ் பவர்ஃபுல். ஒரு விளையாட்டுத்துறையை இன்னைக்கு சர்வதேச தளத்தில் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, இன்று சர்வதேச ஏசியா கப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் சர்ஃப் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்று செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இன்று பல்வேறு சர்வதேச விளையாட்டு போட்டிகளை காட்டும் முன் அதை நோக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கட்டுமானங்கள் அமைதியான சூடு உள்ள தமிழ்நாடு என்றனால்தான் இன்று பல்வேறு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்காக வருகிறது. சின்ன எடுத்துக்காட்டாக சொல்றேன் பேரவைத் தலைவர்களே, ஃபார்முலா 4 ரேசிங். இங்கு நம் தமிழ்நாட்டில் ஃபார்முலா 4 ரேசிங் இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வர் அமெரிக்கா பயணம். அப்போ ஃபார்முலா 4 ரேசிங்ல ஒரு ட்ரோன் ஷாட். என்ன ட்ரோன் ஷாட்னா, அங்க கார் ரேஸ் ஒரு இடத்துல வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சைடுல நம்மளோட மக்கள் எந்த வகையான பிரச்சனை இல்லாம நம்மளோட போக்குவரத்து அழகாக போய்கொண்டிருந்தது. இதுதான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு கார் வளையலும் அப்போது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் என்ன பண்றாருன்னா, பெரியார் டர்ன் என்று கார் நுழையும் போது பெரியார் டர்ன் வைத்தார். அப்ப பெரியார் டர்ன் என்ற மூட நம்பிக்கை உள்ள சமூகத்தை அறிவியல் பாதையை மாற்றிய தந்தை பெரியாருக்கு உலகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த துணை முதல்வருக்கு இந்த சூழலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, திட்டக்குழு உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றி. அதனால் பல்வேறு திட்டங்களை பகுப்பாய்வு செய்யறதுக்கு அருமையான வாய்ப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டம், 62% பெண்கள் மகளிர் உரிமை தொகையை சேமிக்கின்றார்கள். சேமிக்கும் பயன் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால், மருத்துவ அவசரத்துக்கும் தன் பள்ளி குழந்தைகள் படிப்புக்கும் சேமிக்கின்றார்கள். நம் காலை உணவு திட்டத்தை பகுப்பாய்வு செய்தோம். காலை உணவு திட்டம் ஒரு சர்வதேச அளவில் போற்றி போட வேண்டிய திட்டம். மாணக்கர்கள் எழுத்தறிவும் எண்ண அறிவும் கூட்டல் அறிவும் மிகைப்படுத்தி உள்ளது. 30% பள்ளி சேர்க்கை அதிகரித்து உள்ளது. ஆசிரியர்கள் சொல்றாங்க, கணக்கு பாடங்களும் மொழி பாடங்களும் மாணவர்கள் வெகுவாக படிக்கிறார்கள் என்று சொல்றார்கள். பெற்றோர்கள் ஆனது கண்ணீருடன் மாதம் 1000 ரூபாய் காலை உணவு திட்டத்தால் சேமிக்கிறது என்ற பகுப்பாய்வு திட்டத்தை நாம் இந்த மாவட்டத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். பேரவைத் தலைவர்களே, விடியல் பயணம் 571 கோடி விடியல் பயணம். அதாவது பெண்களோட மொபிலிட்டி,
அதாவது ஒரு ஜெண்டர் ஜஸ்டிஸ், அதாவது ஜெண்டர் நியூட்ரலிட்டி. 41% உற்பத்தி தொழிற்சாலைகளில் இந்தியா முழுக்க அதிகமான பெண்கள் இருக்கிற மாநிலம் நம் தமிழ்நாடு. அதிகமான தொழில் சொத்துரிமை திட்டத்தினால் அதிகமான பெண் தொழில் முனைவோர் இருக்கிறது அதிகமான மாவட்டம் நம் நாடு நம் தமிழ்நாடு. அதாவது பெண்களுக்கான தொழில் முனைவு திட்டத்தை உருவாக்கி பெண்கள் அதிகார தளத்தில் அமர்ந்திருக்கிற சூழல் தான் அது வெளிநாட்டு முதலீடுக்கு வரதுக்கான அடிப்படை காரணமாக செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டு முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சி முறையில். பேரவைத் தலைவர்களே, விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிர்வினை ஆற்றத்துக்காக கைவினை திட்டம், ஒன்றிய அரசோட திட்டங்கள், அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், விஸ்வகர்மா திட்டமாக இருக்கட்டும். சின்ன எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொற்கொள்ளர் வேலையை இங்கே நகர்ப்புறத்தில் இருக்க ஒரு பெரும் நகைக்கடையில் அவர் பணியாற்றி கற்றுக்கொண்டால் அவர் கிராமத்துக்கு போய் அங்கே நகைக்கடையை அவர் திறக்க முடியாது. விஸ்வகர்மா திட்டம், ஏனால் அந்த திட்டம் பிறப்பின் அடிப்படையில். ஆனால் கலைஞர் கைவினை திட்டத்தின் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, இட்ஸ் பை சாய்ஸ். அப்போ ஒரு முற்போக்கு திட்டம் ஜாதியின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் இருக்கும் திட்டத்தை மாற்றி நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழின் கலைஞர் கைவினை திட்டத்தை கொடுக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், 10 லட்சம் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கற்பித்தால் மாதம் 1000 ரூபாய். ஆனா தேசிய கல்விக் கொள்கையை நுழைவுத் தேர்வு வச்சிருக்காங்க. இங்க கட்டாய தேர்ச்சி பயிற்சியை நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வச்சிருக்கார். ஆனா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்வு எழுதி அவங்க இடைநிற்றலுக்கு வழிவகுக்கிறார்கள். 9ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 4 செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க. பிறகு கல்லூரி வாழ்க்கையில 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு எப்ப வேணாலும் மாணவர்கள் வெளியேறலாம் என்ற திட்டத்தை தீட்டுறார்கள். அப்ப கல்வியை விட்டு வெளியே துரத்தி விஸ்வகர்மா திட்டத்து போல் குலக்கல்விக்கு வழி செய்யும் இருக்கும் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு பதில் சொல்லுறது குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பாக மாணவர்களும் பெண்களும் கல்விகள் பெற்று பட்டதாரிகளை உயர்த்தெடுத்து இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 50% பேர் பண்ண எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. எப்படி கல்வி நடத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி கல்வி ஜனநாயகப்படுத்துவது, எப்படி கல்வி சமூக நீதி அடிப்படையில் செயல்படுவது, எப்படி கல்வி மொழியின் பாதுகாப்பில் செயல்படுவது, எப்படி கல்வி மாநில உரிமையை செயல்படுத்துவது என்று தமிழ்நாட்டு முதல்வர் இந்த நாட்டுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பேரவைத் தலைவர்களே, இறுதியாக 2 கோரிக்கை தான். இந்த சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் 1974 ராஜ் மன்னார் குழுவின் அடிப்படையில் இங்கு ஒரு தீர்மானத்தை முத்தமிழர் கலைஞர் நிறைவேற்றியுள்ளார். அந்த தீர்மானம் ஆளுநர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் விட்டு சென்ற ஒரு பதவியாகும். ஆளுநர் நியமனம் குறித்து தமது அரசியலமைப்பு வகை செய்யப்பட்டுள்ளது. மக்களாட்சி முறைக்கு காலத்திற்கு ஒவ்வாத ஒன்றாகும். இவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மத்திய அரசு பொறுப்பாளராக அதிகாரி ஆவார். எனவே உள்ளூர் நிலைமைகளையும் அரசியல் நிலைகளையும் இவர் அறிந்திருக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆளுநர் பதவிக்காக செய்யப்படும் செலவு சமதர்மத்துக்கும் சமுதாய முறைக்கும் ஏற்றதாக இல்லை என்ற தீர்மானத்தை நாம் முன்மொழிந்துள்ளோம். அதன் அடிப்படையில் ஒரு சென்னை வாசியாக, பேரிடர்கள் பார்க்கும் சென்னை வாசியாக கிரீன் காரிடாரை அதிகப்படுத்தும் போன்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மான்கள் சரணாலயத்தை வளர்த்தெடுக்க பொறுப்பு இருக்கிறது. அப்ப ஆளுநர் அவர்கள் should act according to the aid of Council of Ministers, அதாவது அமைச்சரவை அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அதனால் அமைச்சர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்கிறதுக்கான கோரிக்கை கொடுக்கிறேன். அப்படி அவர் தவறிவிட்டால் நீதிபதிகள் அப்பப்ப நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொண்டு ஆளுநருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கார்கள். நீதிபதி இல்லங்களும் அங்கதான் உள்ளது. நீதிபதி இல்லங்கள் பக்கத்திலும் அமைச்சர்கள் உள்ள பக்கத்திலும் ஆளுநருக்கு இடம் கொடுத்து நாம் இயற்கை பேரிடர் காலத்தை பாதுகாக்க ஒரு கிரீன் காரிடார் உருவாக்குறதுக்கான கோரிக்கை வைத்து, 2வது கோரிக்கை, காலகாலமாக 15, 14, 20 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகள் அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளார்கள். அவர்கள் பணி நிரந்தரத்திற்காக கோரிக்கை வலுவாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழியாக தேர்வாணை மூலமாக தான் அவர் எடுக்க முயன்ற ஒரு அடிப்படை இருக்கிறது. அது தேர்வாணை மூலம் எளிதாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர வேலைகள் சேர்க்கிறதுக்கான வழி செய்து மார்ச் 1 நம் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டு முதல்வரின் பிறந்த நாளை மாற்றுத்திறனாளி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.